சார் ஐக்கிய சார் கொஞ்சம் பின்னாடி வந்துங்க சார். சார் போட்டோகிராஃபர் சார். சார் போட்டோகிராஃபர் சார். போட்டோகிராஃபர் சார். வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க முதலமைச்சர் விஜய் திருச்சி சென்றிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். திருச்சியில் மாலை 4:15 மணி அளவில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்க இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது அவர் திருச்சி வந்தடைந்திருக்கிறார். திருச்சி விமான நிலையத்தில் முதலமைச்சர் விஜய்க்கு காவல் அணிவகுப்பு மரியாதையை தற்பொழுது வழங்கி வருகிறார்கள். முதலமைச்சர் விஜய் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுள்ளார். முதல் முறையாக, அதாவது முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக திருச்சிக்கு முதலமைச்சர் விஜய் வருகை தந்திருக்கிறார். முதல் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு திருச்சிக்கு வருகை காவல்துறை அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை முதலமைச்சர் விஜய் ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகாக திருச்சி வந்த முதலமைச்சரை அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் அவருக்கு பூங்குத்து கொடுத்து வரவேற்பு அளிக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் திருச்சி விமான நிலையத்திலிருந்து அவர் புறப்பட இருக்கிறார். திருச்சி விமான நிலையத்தில் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்துக்கு 10 கிலோமீட்டர் அவர் சாலை மார்க்கமாக பயணிக்க இருக்கிறார். அதற்கான முழு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திலும் முழுமையாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 4:15 மணிக்கு நிகழ்ச்சி நடைபெறும் தமிழக வெற்றிக் கழக கட்சி தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில்தான் சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக சென்னையிலிருந்து புறப்பட்ட விஜய் தற்பொழுது நிலையத்திற்கு தனி விமானம் மூலமாக வந்திருக்கிறார். அங்கு அவருக்கு உரிய மரியாதையானது வழங்கப்பட்டிருக்கிறது. மரியாதையை ஏற்றுக்கொண்ட பிறகாக அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள், திருச்சி பகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சருக்கு பூங்கத்து புத்தகங்கள் வழங்கி அவரை வரவேற்கிறார்கள். வரவேற்பை ஏற்றுக்கொண்ட பிறகாக முதலமைச்சர் திருச்சி விமான நிலையத்திலிருந்து புறப்பட இருக்கிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக நடைபெறத்திற்கு வருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வழி நெடுகிலும் வெற்றியை பார்ப்பதற்காக ஆங்காங்கே பொதுமக்கள் தொண்டர்கள் கூட வாய்ப்பு இருப்பதால் தடுப்புகள் அமைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சாலையின் இருபுறங்களிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதாவது திருச்சி விமான நிலையத்திலிருந்து நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடம் வரை கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தொலைவிற்குமே பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தன்னுடைய வாகனத்தில் அங்கிருந்து சாலை மார்க்கமாக இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகை தர இருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கிய பிறகாக முதல் முறையாக தன்னுடைய சந்திப்பு நிகழ்ச்சியை திருச்சியிலிருந்து தான் முதலமைச்சர் விஜய் பதவியேற்ற பிறகும் முதல் முறையாக திருச்சி தன்னுடைய திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் அவர் போட்டியிருந்தார். நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் 2 சட்டமன்ற தொகுதிகளில் விஜய் போட்டியிருந்தார். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு 2 சட்டமன்ற தொகுதிகளில் அவர் போட்டியிட்டு இருந்த நிலையில திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் அதனை ராஜினாமா செய்திருந்தாலும் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்று தனக்கு வாக்களித்த வாக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில இந்த நன்றி தெரிவிப்பு நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில தனக்கு வாக்களித்த மக்களுக்கு விஜய் நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில இந்த நன்றி தெரிவிப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு 5000 நபர்களுக்கு QR குறியீட்டுடன் கூடிய அடையாள அட்டையானது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு மட்டுமே அனுமதி என்று சொல்கிறது. அந்த அடையாள அட்டை வைத்து தான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்நிலையில் தான் தற்பொழுது முதலமைச்சர் விஜய் நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திருச்சி விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். அங்கு அவருக்கு காவல்
மரியாதையானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அமைச்சர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள், அரசு உயர் அதிகாரிகள் முதல் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக திருச்சி வந்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு தங்கள் வரவேற்பை அளித்திருக்கிறார்கள். அங்கிருந்து சாலை மார்க்கமாக இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு முதலமைச்சர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட இருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.